Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் அவர் கட்சியை உடைக்க ஒரு திட்டமிடுகிறார் அப்படின்னு அது சம்பந்தமான ஆவணங்களும் இந்த என்ஐஏ ரைட்ல கிடைச்சதாக அதுல தகவல் இருந்துச்சு. ராஜேஷ்குமாரோட நாவல்ல கூட இந்த மாதிரிலாம் திருப்பு முனையெல்லாம் நிறைய வச்சு அப்படி இதை நான் படித்தேன். எனக்கு உண்மையிலேயே சிரிப்பா இருந்தது. முதல்ல சாட்டை ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு போற மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து உடச்சி கட்டி வெளியே வர்றதுக்கான ஒரு திட்டத்தோட அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்ஐஏ சொன்னிச்சா உங்களுக்கு? என்ஐஏ சொன்னிச்சா இல்லை உங்களுக்கு சுய அறிப்பா? சீமான் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் சீமான் மேலே விமர்சனம் வைங்க, அது இல்லைன்னு யாரும் மறுக்க போகிறதில்ல. இப்படியான தீவிரவாத முகத்தை என்னன்னா இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு ஆர்வமாக வந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்கள முடக்குவது. இப்படி சொன்னோன்னே ஐயோ தீவிரவாதம்ன்றாங்க, கைதுன்றாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சிதைக்கிறீங்க. அந்த இளைஞர்கள் கூட்டத்தை சிதைக்கணும், மன உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தணும். 2009க்கு பிறகு வெகுஜன மக்கள் அரசியலாக வந்திருக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி. அதை முடக்கணும். இந்த பக்கம் நீங்கள் விஜயை வளர்க்கணும். அப்போ என்ன கதை, திரைக்கதை வாசனை இருக்குது. என்ஐஏ கவரில் போட்டு 2 பத்திரிக்கையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்குது. 2 பத்திரிகை ஆசிரியர்களும் உட்காந்துட்டு அந்த கதையை வசனத்தை எழுதிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறார், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாஜக தான் அவரை இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாமே குற்றம் சாட்ட தொடங்கி இருக்காங்க. விஜய் இப்போ அரசியலுக்கு வர வேண்டிய காரணம் என்ன இருக்குது? நேற்று வரைக்கும் இந்த மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, இன்னைக்கு திடீர்னு அக்கறை வந்துடுச்சு. அந்த கேள்வி வருதா இல்லையா? வேறு நீங்கள் என்ன காரணத்துக்காக விஜயை கொண்டுட்டு வரீங்க? விஜயை வளர்க்கணும், அதே நேரத்தில் சீமான் மீது ஒரு தீவிரவாத முத்திரை குத்தி இதை சிதைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வளர்ந்துட்டாருன்னா நம்மள மாதிரி ஒருத்தர் வந்துட்டாருப்பா, அவர் கூட கொஞ்சம் சுமூகமாக கூட்டணி வச்சுக்கலாம். அதனால் விஜய் வளர்றதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சீமான் மட்டும் வளர்ந்துடக்கூடாது. நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம், ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் பாஜகவில் வந்துடும், சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. பல முறை இதை கேட்டு துப்பிட்டார். ஏன்டா பாஜகவை எதிர்க்கிறேன்னா பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க, அது நாட்டுக்கு நல்லதுன்னு ஒரு முறை கேட்டிருக்கீங்களா ஓட்டு? சீமானுக்கு ஓட்டு போட்டாதீங்க, பாஜகவில் வந்தோன்னா இது என்ன பேச்சா இருக்குது? காங்கிரஸ் கட்சிக்கு 6 தொகுதிகளுக்கு மேலே கிடையாது அப்படின்ட்டு திமுக முடிவு செய்திருக்கிறதாக தகவல். அப்படி ஒரு வேளை அது 6 கொடுத்துச்சுனாக்கா இது பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு. ஏன்னா ஒத்த சீட்டு கூட வர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள. காங்கிரஸ் அவ்வளோ துரோகம் பண்ணிட்டு உட்காந்துக்கிற இந்த எண்ணத்துக்கு எதிராக. அதனால் ஒரு சீட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத நமக்கு 6 சீட்டு திமுக கொடுக்குதுன்னு நீங்கள் கோபாலபுரத்து வாசலில் விழுந்து கும்பிட்டுட்டு நெடுஞ்சாங்க இல்லையா? அந்த 6ன்றதை வாங்கிக்கிட்டு பேசாமல் போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம். திருமாவளவன் தோழருக்கு 1ன்ற மாதிரி சொல்கிறாங்க, தெரியல. இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் அவருக்கு 1 சீட்டு 2 சீட்டு தானா? அப்போ இன்னமும் அவரை குறைவாக எடை போடுதா திமுக? ஒன்று சொல்லட்டுங்களா, தப்பாக நினைக்கக்கூடாது. காங்கிரஸை விட செல்வாக்கு குறைஞ்சதா விடுதலை சிறுத்தைகள்? என்னதான் விசுவாசமாக இருந்தாலும் டே நீ பண்ணைக்கு வெளியில் நில்லு, வீட்டு வாசல்லையும் நில்லுன்னு பண்ணையெல்லாம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆதிக்க மனப்பான்மை அது அப்படியே அறிவாளித்துக்கிட்டு இருக்குது. இவர் அப்படியே திரும்ப பழைய தொழிலாளியாக பண்ணையம் பார்க்கக்கூடிய திருமாவளவனாக இவர் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் எகலைவன் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஒரு 3-4 நாட்களாக ஒரு சர்ச்சை, குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை தொடர்புபடுத்தி அந்த என்ஐஏ ரைட்ஸ் பற்றி இல்லாமல் இப்போ இன்று செய்தித்தாள்களில், குறிப்பாக பிரதான செய்தித்தாள்களாக இருக்கக்கூடிய தினகரன், தினமலர் போன்ற செய்தித்தாள்களில் ஒரு அந்த கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர் கட்சியை உடைக்க ஒரு திட்டமிடுகிறார் அப்படின்னு அது சம்பந்தமான ஆவணங்களும் இந்த என்ஐஏ ரைடில் கிடைச்சதாக அதில் தகவல் இருந்துச்சு. ஸோ அந்த தகவலை, அந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஆண்டில், இந்த நூற்றாண்டுன்னு கூட வச்சுக்கலாம், மிக சிறந்த ஒரு நகைச்சுவை கட்டுரை, நகைச்சுவை தலைப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த 2 நாளேடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் சக காலத்தில் ஒன்றாக, அதுவும் கிரைம் பீட்டுன்னு சொல்லுவாங்க, குற்றவியல் பிரிவில் நாங்கள்லாம் ஒன்றா வேலை செய்து ஒரு 8-9 ஆண்டு காலம். அப்போவே என்ன மாதிரிலாம் கதை எழுதுவாங்கன்றதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர்கள் தான் இப்போ அந்த நீங்கள் சொன்ன 2 நிறுவனத்துலேயும் ஆசிரியர் பீடத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக என்ஐஏ இப்போ ரெய்ட் பண்ணிட்டு போயிருக்கு டெல்லியில். இன்னும் சாட்டை துரைமுருகன், இன்னும் அந்த விஷ்ணு, இன்னும் சம்மந்தப்பட்டவங்களால இன்னும் விசாரணை முழுசு நடத்தாததற்கு முன்பாகவே இப்போ தான் 8ஆம் தேதி வர சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி 5ஆம் தேதி இடும்பாவனன் கொடுத்த அந்த தேதி திரும்ப 8ன்னு மாற்றிருக்கதான் நினைக்கிறேன். நான் ஒட்டுமொத்தமாக அன்றைக்கி எல்லார்கிட்டையுமே விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான்
முடியல. அன்றைக்கி போகிறப்ப நீதிமன்றத்தில் சொன்ன தகவலை நீங்கள் கவனிக்கணும். உடனடியாக சாட்டை நம்ம தம்பி இடும்பாவனன் கார்த்திக்கு இன்றைக்கி காலை 9:30க்கு எனக்கு வர சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்குள்ளே இருக்கிறேன். இப்படி பண்ணுறது இருக்கிறப்ப அப்போ உங்களுக்கு என்ஐஏ தரப்பில் போய் வாதாடின அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது 5ஆம் தேதி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக விசாரிக்கப்படாத ஒரு விஷயத்தில் என்ஐஏ விசாரித்து நேராக இவங்க 2 பேருக்கு மட்டும் தபால் அனுப்பிடுச்சு கதையை. புரிதல் உங்களுக்கு? திரைக்கதை வசனங்கள்லாம் அனுப்பிட்டு இவர்கள் வெளிநாட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதாகவும் அதுக்கு சாட்டை துறைமுருகன் ஒரு நெட்வொர்க்கை எடுத்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் இந்த தம்பி இருக்கிறாள்ல விஷ்ணு உள்ளிட்டவர்கள் இவங்கெல்லாம் போன்றவங்க தம்பி இசை மதிவாளன் இவங்கெல்லாம் அந்த நெட்வொர்க்கில் சேர்ந்த ஒரு முக்கியமான அணியாகவும் திறந்து வெளிநாட்டிலேருந்து கோடி கோடியாக வாங்குறதாகவும் அதுலேருந்து ஆயுதம் வாங்கி ஒரு பெரிய புரட்சி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு பேர் வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நபர் ஒரு பெரிய கட்டமைப்பை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பிடிச்ச 2022 பிடிச்ச துப்பாக்கி பார்த்தீங்கன்னாக்கா துரு பிடிச்ச பழைய துப்பாக்கி, அது நாட்டு துப்பாக்கின்னு சொல்லுவாங்க. அது சாதாரணமாக இங்கே அதை விட ஏர்கன்லாம் இப்போ பெரிய அளவில் காஸ்ட்லியாகவே வந்துச்சு, ரொம்ப நவீனத்துவமாக. அதிலே நீங்கள் ஒருத்தனை அடிச்சுட்டு போகலாம். அந்த துரு பிடிச்ச நாட்டு துப்பாக்கிக்கு கெமிக்கல் வெப்பன்ஸ்னு கெமிக்கலில் தயாரிக்கிற குண்டு ரசாயனம்லாம் தயாரிக்கிறதுக்குன்னா ஒரு 2 குப்பி, 1 காலி, 2 இருந்தது இப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த மேயாத காட்டில் மோர் கொடுக்க 3 எருமை, அந்த 2 மலடி, 1 கண் போடவே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு செட்டப் அது. அந்த செட்டப்பு செய்துட்டு அது என்ஐஏ விசாரிக்குது, தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்குது. அதுவே ஒரு கட்டுக்கதை. அந்த கட்டுக்கதைக்கு இன்னொரு ஒருத்தர், அதாவது வெளிநாட்டு ஒரு அமைப்பு ஒன்று வச்சுட்டு இருக்கிறாராம், லெட்டர் பேட் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் ஏன் என்ஐஏவே தேசிய முகமை இருக்கக்கூடிய இந்த டீமை ஏன் செய்ய மாட்டாங்க இருக்குதுல்ல? பொதுவாகவே ஒரு நாட்டுக்குள்ளே சில கட்டுப்படுத்தணும்னு அப்படியான ஒரு கதைகளை விட்டு இப்படி பண்ணுவாங்க. அதுவே ஒரு பக்கம், அது முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்தில் இவ்வளோ நெட்வொர்க் இவங்க செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு பேரில் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன்னு போயிட்டு சம்மன் கொடுத்து விசாரிக்கிறாங்க. திரும்ப சொல்கிற பாருங்க, முடியவே இல்லை விசாரணை. இப்போ தான் தொடங்க போகிறாங்க. அதுக்குள்ளே தினமலருக்கும் தினகரனுக்கும் கவரில் போட்டு என்ஐஏ விசாரித்து, ஆசிரியர் அவர்களே உங்களுக்கு நாங்கள் விசாரித்து விட்டோம், இதுதான் விஷயம், வெளிநாடுகளில் கோடி கோடியாக வாங்குகிறார்கள், அதுவும் சாட்டை துறைமுருகன் வாங்குகிறார்கள். புரியுதில்லை? இப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையும் எல்லா கட்சி மேலே எல்லாருமேலேயும் விமர்சனம் இருக்கும். சாட்டை மேலே விமர்சனம், உள்ளுக்குள்ள முரண்பாடு இருக்கும், ஏகலைவன் இருக்கும், வினோத்துக்கும் இருக்கும். அது இல்லை. அதுக்காக சாட்டையை ஒரு பெரிய டெரரிஸ்ட் மாதிரியும் காட்டுறது, அதுவும் கட்சியை உடைக்க திட்டம் போடுகிறார் பாருங்க. இவங்களுடைய விருப்பம் அப்படி இருக்குது. இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இல்லை, அந்த ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அறியாத மாநிலம் மண்ணுன்னு சொல்லல, 2 பேருமே ஒரே மாதிரி திட்டம். அதாவது பழைய கம்யூனிஸ்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்ப அப்போல்லாம் கொஞ்சம் கடவுள் மறுப்பு விமர்சனத்தை விசாரிப்பேன். மேடையிலே பேசியிருக்காங்க சில தோழர்களாம். இந்த பக்கம் அவருக்கு மகாபாரதத்தை எழுதுகிறவர் சொல்லுவார், மாப்பிள்ளை எங்கே வந்திருக்கு அத்தியாயம் அப்படின்னு. கிருஷ்ணர் மாட்டுக்கொட்டாயில் பிறக்கிறாருப்ப அந்த அத்தியாயம் தான் ஓடிட்டுருக்குன்னு. அங்கே மச்சான் என்ன அங்கே ஒரு கோட்டர் வச்சுட்டு அவர் எழுதிட்டுப்பார், ஜீஸ் இங்கேயும் ஆட்டுக்கொட்டையிட்டு தான் பிறக்கிறாரு, 2ம் ஒரே மாதிரி போகும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த 2க்குமே ஒரே ஸ்கிரிப்ட் தான், ஒரே கதை தான். பார்த்தீங்களா உங்களுக்கு? கட்சியை உடைப்பதற்காக திட்டம் போடுகிறார் ஒன்று. வெளிநாட்டுகளில் கோடி கோடியாக வந்திருக்குன்னு எப்படி வந்திருக்கு கோடி? நிதி என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல் கட்சிகளுக்கு நிறைய நாடுகள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குதா இல்லையா? தனிப்பட்ட நபர்களும் அதில் இயக்க ஆதரவு இருக்கிறவங்களும் மற்றவங்க எல்லாருமே ஒரு கட்சி சார்பாக எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? இப்போ அப்படியே வாங்க, திமுகவுக்கு வாங்க, இங்கே எடுத்துங்க, அதிமுக எடுத்துங்க, காங்கிரஸ் எடுத்துங்க, பாஜகவை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிதி கொடுத்தவர்கள் எல்லாம் ஒரு குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, பெரும் முதலாளிகள் எல்லாம். அப்போ அவர்கள் செய்த அந்த தவறுக்கும் உங்கள் கட்சிக்கும் தொடர்பு இருக்குது, உங்கள் தடை பண்ணலாமா? செய்யலாமா? அதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக நீங்கள் ஒரு மாதிரி நீங்கள் விசாரிக்கிறதே உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணி இதை செய்கிறீங்க. என்ஐஏ அப்படின்னா ஏதோ ஒன்று பெரிய அளவில் நாங்கள் பக்காசூரன் மாதிரி நின்று ஆடுவோம், நீங்கள்லாம் ஒத்துக்கணும், கவர்மெண்ட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுறீங்க, முயற்சி பண்ணுறீங்க. அதை சரியான முறையில் பண்ணணும். பொதுவாகவே இங்கே தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்குது. இப்போ இந்த மாதம், இந்த வரக்கூடிய மே மாதம் 24 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விடுதலை புலிகளின் இயக்கத்தை தடை நீடிச்சுக்கிட்டே வருவாங்க. 2019 தடையை நீடித்தாங்க. அப்போது ஒரு கட்டுக்கதை இதே மாதிரி கட்டினாங்க. அதுக்கு இதெல்லாம் காரணம் சொல்லுங்க. இப்போ திரும்ப அந்த நாட்டில் இயக்கம் முற்று முழுதுமாக அழுத்தி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? சர்வதேசத்துக்கு அறிவிச்சாங்களா இல்லையா? அப்புறம் எங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த தஞ்சம் இருக்கிற எந்த நாட்டிலையும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட முடியாது. அந்தந்த நாடுகளும் தீவிர கண்காணிப்பு, லண்டன், பிரான்ஸு, கனடா,
மேற்கத்திய நாடுகள் வளர்ந்த நாடுகள் எல்லாம் அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. அப்படி தான் கொடுத்து அவங்களுக்கு அங்கே அகதியாக கொடுத்து வச்சுருக்காங்க. சரியா? அப்படிங்கிறப்ப எந்த நாட்டிலிருந்து உங்களுக்கு இப்படியான விஷயத்தை செய்தால் முதல்ல அதை ப்ரூவ் பண்ணணும். புரியுது? இதுவே நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த நாட்டிலிருந்து இப்படியான வேலை நடந்தது இன்ன வரைக்கும் உங்களால் சொல்ல முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்ச துப்பாக்கி போதை மருந்தாலும் நீங்களே செட் பண்ண ஒரு ஆளை பிடிச்சி செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதில் ஒரு கட்டுக்கதை போலி என்னன்னா, உங்களுக்கு வந்து விஜய் அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாக தனக்கு உகந்த மாதிரி கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் நீங்கள் வளர்த்து எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. முடிவு பண்ணிட்ட உடனே என்ன பண்ணுறீங்க, அவர் வளர்த்து எடுக்கணும்னா மக்கள்கிட்ட போய் சேரணும். இப்போதைக்கு அவரால் மக்கள்கிட்ட சேர்ந்து ரசிக குஞ்சுகளாக தான் இருக்கிறது. 14-15 ஆண்டுகளாக இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்குமான பிரச்சனைகளை பல முறை போராடி சீமான் களத்தில் நின்று இருக்கிறார். மிக பெரும் வளர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது. சீமானுடைய அரசியல் இந்த மத்தியிலும் சரி இவங்களுக்கும் சரி உடன்படாத அரசாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுடைய சமரசத்துக்கெல்லாம் அது வராது. அது மக்கள் நலனில் மட்டும்தான் இருக்குது. கனிம வளத்தை கொள்ளடிச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. புரியுதில்லை? பல ஆயிரம் கோடிகள் பெரியார், அண்ணா, கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, பிறகு திரும்ப கருணாநிதி, இப்படி இந்த தலைவர்கள் யாரும் பேசாத இந்த மண் மீதான ஒரு அரசியல் இருக்குது. கனிம வள சுரண்டல் அரசியல் இருக்குல்ல, இதெல்லாம் வேறு யாருன்னா பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் இப்போ எப்போ தொடங்குனீங்க நீங்கள் திமுகவை? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் சுற்றுச்சூழல் பாசனம் கட்சிக்குள்ளே கொண்டு வருவோம். லட்சணம் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். இப்படியெல்லாம் பேசி அரசியல் பண்ண இந்த கட்சி இது நமக்கு உகந்ததாக இருக்காது. ஆக இதனுடைய மக்கள் எழுச்சி நமக்கு பாதகமாக இருக்கும். மாநில உரிமைகள் பேசுவாங்க, ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க, பிடிவாதமான ஒரு போராட்ட குணத்தோடு இருக்காங்க. இது சிதைக்கணும்னா உடனே தீவிரவாதம். இதான் நீங்கள் சொல்லுவீங்க. இந்த மண்ணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அரசியல் வந்தோடனே எப்போவோ யாரோ ஒருத்தர் வந்து தீவிரவாத இயக்கத்தில் இருந்திருப்பாங்க. துப்பாக்கியோ இல்லை வேறு ஏதோ கையில் எடுத்துருந்துருப்பாங்க. இல்லை நீங்களாக உங்களை அந்த மாதிரி மைண்ட் வாஷ் அதை என்ன பண்ணுவாங்க, உளவுத்துறை உள்ளே இறங்கி வேலை செஞ்சு அந்த மாதிரி சிந்தனையில் இருக்கிறவனுக்கு வேற ஒருத்தர் மூலமாக தூண்டி அந்த செயலுக்குள்ளே இறங்க வச்சு அதை காரணம் காட்டி எல்லாருமே தடை பண்ணுறது. இப்படியான வேலைகள்லாம் நிறைய நடக்குது. அந்த மாதிரி எப்பயோ நடந்ததை வச்சு இப்படி வரவங்களை எல்லாருமே நீங்கள் தீவிரவாதம்னு சொல்லி இந்த தமிழ் தேசிய செதைச்சிக்கிட்டு இருந்த அந்த வரலாற்றுக்கு மத்தியில் தான் 2009க்கு பிறகு வெகுஜன மக்கள் அரசியலாக வந்திருக்கு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி. அதை முடக்கணும். இந்த பக்கம் நீங்கள் விஜயை வளர்க்கணும். அப்போ என்ன கதை, திரைக்கதை வாசனை இருக்குது. என்னையே கவரில் போட்டு 2 பத்திரிக்கையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்குது. 2 பத்திரிக்கை ஆசிரியர்களும் உட்காந்துட்டு அந்த கதையை வசனத்தை எழுதிட்டு இருக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வழக்கு நீங்கள் போடணும். வழக்கு போட்டு இதை வந்து சேலஞ்சு பண்ணணும். என்ஐஏ உங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னதா, என்ஐஏ தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறத யார் சொன்னாங்க. இப்போ ஆங்கில நாளேடு இருக்குது, இந்துலாம் ஸோ இந்த மாதிரின்றப்ப ஒரு உத்தரவாதத்தோடு அந்த செய்தியை வந்து பதிவு பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி பதிவு செய்திருக்கீங்க, அவனுக்கு விசாரிக்கவே இல்லையே. எப்படி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுது? இந்த நெட்வொர்க்லாம் வந்துச்சுன்னு எப்படி உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுது? அப்போ ஒரு கட்சியின் மீது அவதூறை நீங்கள் எடுத்து வீசக்கூடிய அளவுக்கு என்ன வேணாலும் நீங்கள் எழுதி முடிச்சிருவீங்கல்ல. உங்களுடைய நாளேடு பின்னணியில் இருக்கக்கூடிய அதிபர்களை பற்றி அப்படி ஒரு பெரிய கட்டுக்கதை எழுதுனா நீங்கள் ஒத்துப்பீங்களா? பொய் வழக்குன்னு இல்லை, வதந்தி அவதூறை பேசினார்னு வழக்கு போடுறீங்கல்ல. அப்போ ஊடகம்ன்றத ஊடக தர்மத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்களா இல்லையா? உங்களுக்கு அது பொருந்தும் இல்லை. உங்களுடைய தரப்புல இந்த மாதிரி நீங்கள் அவதூறு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறப்ப உங்களுக்கு பொருந்தும் இல்லை. அங்கே மட்டும் ஊடக தர்மம்னு பேசுகிறீங்க, அது நடந்துக்கணும் இல்லை. அது 4வது தூணுன்னு சொல்கிறீங்களே, என்ன கட்டுக்கதையாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ்குமாரோடைய நாவலில் கூட இந்த மாதிரிலாம் திருப்பு முனையெல்லாம் நிறைய வச்சு அப்படி வந்து இதை நான் படித்தேன். எனக்கு உண்மையிலேயே சிரிப்பாக இருந்தது. முதல்ல சாட்டை வந்து ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு போகிற மாதிரி, புரட்சியை வந்து தொடங்குவதற்கு அவர் செய்ய போகிற மாதிரியும் ஒன்று. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கான ஒரு திட்டத்தோடு அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் என்ஐஏ சொன்னிச்சா உங்களுக்கு? என்ஐஏ சொன்னிச்சா இல்லை உங்களுக்கு சுய அறிப்பா? வேறு யாருக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்களா? இந்த கேள்வி இருக்குதா இல்லையா? சீமான் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் சீமான் மேலே விமர்சனம் வைங்க, அது இல்லைன்னு யாரும் மறுக்க போகிறதில்ல. இப்படியான தீவிரவாத முகத்தை இப்போ என்னென்னா இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு ஆர்வமாக வந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்கள முடக்குவது. இப்படி சொன்னோன்னே ஐயோ தீவிரவாதன்றாங்க, கைதுன்றாங்க, இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு பேசக்கூடிய இந்த போக்கு இருக்குல்ல, இது எந்த விதத்தில் வந்து சரியானதுன்னா நீங்கள் சிதைக்கிறீங்க. அந்த இளைஞர்கள் கூட்டத்தை வந்து சிதைக்கணும், மன உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தணும். இது ஒரு பெரிய உளவியல் தாக்குதல்னு அர்த்தம். இவங்க போய் நின்னோம்னாக்கா நமக்கு அந்த முத்திரை குத்துவாங்கன்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறீங்க நீங்கள். இதில் இந்த என்ஐஏ ரைடு அப்படிங்கிறத கடந்து வந்து அந்த அரசியல் ரீதியாக சாட்டை துரைமுருகன் மீதும் நிறைய விமர்சனங்கள். இது இப்போ என்ஐஏ ரைடுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து உள்ளுக்குள்ளே அவர் மீதான அதிருப்திகள் இருக்குது. குறிப்பாக அவர் சீமானவர்களுக்கு எதிராகவே வந்து செயல்படுகிறார், நிறைய விஷயங்களை பேசுகிறார், நிறைய கருத்தரங்களில் வேறு சித்தாந்த கருத்தரங்க கலந்து கொண்டான்னு சொல்லிட்டு அவர் மீதான தனிப்பட்ட விமர்சனங்கிறது என்ஐஏ ரைடுக்கு முன்னாடியே இருக்குது.
ஸோ இப்போ இந்த ரைடு வந்ததுக்கப்புறம் அவரை பின் பாயிண்ட் பண்ணி கட்சியை உடைக்க ஒரு வழினா, அப்போ அதுல நெருப்பின்றி புகையாதுன்னு ஒரு இல்லை வினோத், இங்கே பாருங்க, கட்சினாவே உங்களுக்கு முரண்பாடு, உள் முரண்பாடு இருக்கும் உங்களுக்கு. கிருஷ்ணா அவரே கத்தி எடுத்து நடைப்பயணம் போகிறப்ப அவரே வெட்டிக்கிட்டாரா? தினகரன் ஆஃபீஸில் வந்துட்டு அந்த ஊழியர்கள், பத்திரிகை ஊழியர்கள் அவர்களே எண்ணெயை ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்களா? முரண்பாடுங்களுடைய உச்சம் சொல்கிறேன் அந்த கட்சியில். நான் ஒரே ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க, யாருக்கு செல்வாக்கு கூடி இருக்கிறது அப்படின்றப்ப. அதற்காக அந்த இடத்துல அந்த பத்திரிகை அடித்து உடைச்சாங்க. அன்னைக்கு போயிட்டு நின்று பேசின ஒரு உதயநிதி, இப்படி செய்தவர்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு. அப்புறம் மாமனும் மச்சனும் ஒன்றா கூடி நின்னீங்களே, என்ன முரண்பாடு அது? பாண்டியனுக்கு விட அதை விட பெரிய விசுவாசி நீங்கள் பார்த்துருக்கலாம், மிகப்பெரும் ஒரு தலைமை ஆளுமை. அவர் வந்து நடு ரோட்டில் வெட்டி கொண்டுட்டு யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியலையே. முரண்பாடுன்னு சொல்ல வர்றதுக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வளர்ச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும் தான். கட்சிக்குள்ளாக ஒரு முரண்பாடு இருக்கும். சாட்டை மீது அப்படியான முரண்பாடு விமர்சனம் வைக்கிறாங்க, சாட்டை மற்றவர்கள் மேலே வைக்கிறாங்க, அது வேறு விஷயம். அது உள்கட்சி அவங்களுக்குள்ளே பேசி அதை முடிவெடுத்து தீர்த்துட்டு போகிற விஷயம். அதற்காக வேண்டி ஒரு கட்சியை உடைக்க திட்டம் போடுகிறார், அதை போடுகிறான்றப்ப கட்சியை உடைக்க திட்டம் போடுறாரா இல்லையான்றது அது கட்சி உள்ளே விசாரிக்க வேண்டிய விஷயம். அது முடிவெடுக்க வேண்டியது சீமானது. அதற்கு உடனே இதை வந்து தீவிரவாதத்தோட இணைச்சி ஒரு பெரிய படையை கட்டி இவர் வந்து கட்சியை வந்து செட்பேக் பண்ணிவிட்டு இவர் முன்னெடுத்துட்டு போவார்ன்றது எப்படி பொருத்தமாக இருக்கும்? இங்கே வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் வந்தாலும் கலைஞர் தான் அந்த தலைவர், தெரியல. அண்ணாவை மறைவுக்கு பிறகு எவ்வளோ பெரிய தலைவர்களும் முயற்சி எடுத்து பார்த்துட்டாங்க, கலைஞர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆளானப்பட்ட எம்ஜிஆரே கூட முயற்சி எடுத்துட்டு கட்சியை உடைச்சி கட்சி வெளியே போன பிற்பாடு தான் தனி கட்சி தொடங்கி அவர். அதுக்கு பிறகு எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கும் எம்ஜிஆருக்குள்ளே இருந்து நிறைய பேர் சதி செய்தாங்க. கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் தான் அங்கே தலைவர். நீங்கள் இங்கேருந்து அதை நிறைய தோழர்களுக்கு சொன்னோன்னே அது ஒரு முரண்பட்ட கருத்து ஏமலே வச்சிருக்கிறாங்க. நான் அதை ஏற்கிறேன், இல்லைன்னு மறுக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், சீமான் கட்சியிலேருந்து எத்தனை பேர் உடன்பட்டு வெளியே போனாலும் அப்படி தான் தனித்து செதறி போவாங்களே தவிர இந்த கட்டமைப்பு இப்படியே தான் இருக்கும். சீமான் தான் இங்கே தலைமை, சீமானுடைய பேச்சுக்கு தான் அந்த கட்சி. சீமான் பேசி நடத்தி முன்னெடுத்துட்டு போகிறது தான் இங்கே ஒரு இதுவாக இருக்குது ஒழிய அதில் இருக்கக்கூடிய ஏகலைவனோ வினோத்தோ இன்னும் மற்றவர்களோ வந்துட்டு கூட அடிஷ்னலாக இருக்கலாம். நம்பகத்தன்மையாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அவர் கொடுக்கலாம், இல்லை மறுக்கலாம், அது வேறு விஷயம். அதை சொல்லி இவர் வந்து இவர் மேலே ஏற்கனவே இப்படி முரண்பட்டு பேசுகிறார், இப்படி இருந்ததுன்னா கட்சி நடவடிக்கை எடுக்கணும். சரி, அதற்கும் இந்த விஷயத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? வந்த 2 கட்டுரைக்கு என்ன தொடர்பு இருக்குது? நம்பகமானதா அது? இப்போ எல்லாமே உங்கள் கட்சியில் முரண்பாடு இருக்குது. பாஜகவில் இன்றைக்கும் உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க. அண்ணாமலையை ஒருத்தரை ஏற்காமல் சுற்றி இருக்கிற எத்தனை தலைமையில் எவ்வளோ விமர்சனம் பண்ணுது? எனக்கு தெரிஞ்சு பல பிரபலங்களாம் என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இதே திமுகவுக்குள்ளே இருந்து எத்தனை பேர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. உள்ள முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதுக்கும் இந்த தீவிரவாத கட்டமைப்பு இந்த கட்சியை தனிமைப்படுத்துறதுக்குமான முடிச்சு ஏன் போடுறீங்கன்னு தான் நான் கேட்க வரேன். அவர் மேலே விமர்சனம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது இருக்குது, எல்லாமே இல்லாமல் போதும், அது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது தானே. 5 பேர் ஒன்றா இருக்கிறதுல 5 பேர் ஒத்த கருத்தோட இருக்கிறாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தா சம்பத்து எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தார். இந்த கருணாநிதி மாதிரி இந்த கூத்தாடி கும்பலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதப்பா, வேணாம், ஒரு நல்ல ஒழுக்கமான அரசியலாக வரணும்னு அண்ணாவுக்கு ஏதோ எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. அண்ணாவின் பலகீனம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அந்த கட்சியில் இருந்து 63 கலைஞர் கூடவே ஒன்றா சிறையில் இருந்த கள்ளக்குடி போராட்டத்துக்கு சிறையில் இருந்தவர் ஒரு துறை மதிவானன்னு ஒரு மூத்த பெரிய ஒரு பேட்டி கொடுத்துருந்தப்ப அண்ணாவினுடைய பலவீனம் வந்து சிலதெல்லாம் அப்படி போயிடுச்சு, விட்டு கொடுக்க போயிடுச்சு. அந்த மாதிரி சம்பவத்தை எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. அன்னைக்கு தேதிக்கு திமுகவில் ஒருத்தங்கிட்டும் ஒத்த பைசா கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பட்டியல் எல்லாமே செல்வந்தரான ஒரே ஒரு ஆள் சம்பத், ஈவி சம்பத், ஈவிக்கு சம்பத்து தான். அதாவது இன்னைக்கு ஈவி கே இளங்கோனுடைய அப்பா, பெரியாருடைய நம்மக்கா. இப்போ அந்த சொந்த சித்தப்பா பெரியப்பா பிள்ளை அது. அப்படி இருக்கிறப்ப கட்சிக்கு பணத்தை கொட்டி கொட்டி வளர்த்த அந்த சம்பத்தை அங்கே நிலைக்க முடியல. அப்படி இருந்தது அரசியல். கருணாநிதி தான் ஜெயிச்சார் சூசகமாக. அது முரண்பாடு இருக்குதுன்னு சொல்ல வரேன். வழிநடத்திட்டு போகிறதுல முரண்பாடு இருக்குது. அதனால் சாட்டை மேலே குறை சொல்லுவாங்க, சாட்டை பலர் மேலே குறை சொல்லியிருக்கலாம், இவர் அவங்கள போட்டு கொடுத்துருக்காங்க. இது கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம். இதை போயிட்டு தீவிரவாத பாடத்தை கட்டி இது கட்சியை உடைக்கவே போகிறார் அப்படின்னா எப்படி உடைப்பாங்க? 1000 பேர் போனாலும் அது போனவங்களாக தான் இருக்கும் ஒழிய கட்சி சீமான் தலைமை அது அப்படி தான் இருக்கும். அது இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் போகும். அது இதில் நிறைய சதி இருக்குது. திமுகவுடைய சதி ஒரு பக்கம், சுற்றி வெளியே இருக்கக்கூடிய ஒரு சதி ஒரு பக்கம். யாரை பயன்படுத்தி இந்த கட்சிக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நிலைக்கிறப்ப தான் லட்சுமிகள் பிறந்து வருவாங்க, பார்த்துருக்குறோம் நம்ம. அப்புறம் பார்த்தா இன்னொன்று பழைய செட்டுலாம் போனோன்னு நான் இத்தனை லட்சம் செலவு பண்ண கட்சிக்கு சீமானுக்கு இப்படி தான் தங்குவார் இப்படின்னு அவதூறாக இப்போ ஒரு பிரச்சனை. எல்லாரும் கட்சிக்குள்ளே வந்தப்போ எல்லாம் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். நிலைக்க முடிஞ்சால் இல்லைன்னா வெளியே போகிறவங்க போயிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நடக்குது இல்லை.
விபி துரைசாமி இருக்கிறார்ல, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் திமுக வந்து கடைசியாக பாஜகவுக்கு வந்தார்ல, இத்தனை வருஷம் நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன் கட்சிக்கு இவ்வளோ அழிச்சேன்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம துறை மதிவானன்னு ஒரு பெரிய மூத்த ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பல ஏக்கர்களை வச்சிருந்த நிலம்லாம் கட்சிக்கே அழிச்சிட்டு போனவர். இந்த மாதிரி கோவணத்தோடு நிற்கிறவங்களாம் நீக்கி இருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ விடயங்கள் கட்சிக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் கட்சி அப்படின்னா கருணாநிதி தான் கடைசி வரைக்கும். எவ்வளோ அரசியல் எவ்வளோ பேர் வீழ்த்த வந்தாங்கல்ல, அந்த பேர் வந்துடுச்சு. அவர் தான் நடத்துகிறாரு, அவர் தான் கொண்டுட்டு போகிறாரு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி ஸ்டாலின் வாரிசு வந்திருக்கீங்க. அந்த அடிப்படையில் தான் திரும்ப நீங்கள் மகன் வாரிசுக்கு வர்றாங்க. வாரிசு அரசியலை நான் வந்து வரவேற்கல சொல்ல வரேன். அந்த கட்சின்றது இவர் தான். அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சின்றது கட்டமைச்சது சீமான், முன்னெடுத்துட்டு போகிறது சீமான். அதை நம்பி தான் அவங்க எல்லாமே வராங்க. வந்த பிறகு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் சரியாக தவறான்னு அவர் முடிவு பண்ணி அதில் கலைகள் இருந்தால் எடுத்து தூக்கி போட்டு நிறைகளோடு போக வேண்டியது சீமானவர்களுடைய பொறுப்பு. இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப தீவிரவாதத்தை கொண்டு வந்து முடிச்சு போட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து இதை உடைக்கணும் அப்படின்றதுக்கு ஒருத்தர் திட்டம் போடுறான்னு ஏன் நீங்கள் வழியே திணிக்கிறீங்க? என்ஐஏவும் ஒன்றும் உளவுத்துறை உங்கள்கிட்ட மட்டும் விசாரித்து உன்குட்டியே கனவுலேயே விசாரித்து கனவுலேயே கடிதம் போட்டு இந்தாங்க இந்த கட்டுரையை வச்சுங்க, இதாங்க சிஸ்டம், இதுதாங்க முடிஞ்சிருச்சு, நாம் தமிழர் கட்சி உடைய போது சாட்டை துறைமுகம் உடைக்க போகிறான். எப்போ 8ஆம் தேதி விசாரணை தொடங்க போகிறதுக்கு இப்போவே இதெல்லாம் கனவுலேயே விசாரித்து உங்கள்கிட்ட அறிக்கை கொடுத்து நீங்கள் எழுதிட்டீங்களான்னு கேட்குறேன். இது யோக்கியமற்றத்தனம், ஊடகங்களுடைய யோக்கியமற்றத்தனம். இல்லை இப்போ என்ஐஏவுடைய நீங்கள் சொன்ன மாதிரி என்ஐஏ அது ஒரு பின்னாடி ஒரு சதி விலை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் வந்து நான் சாட்டை துறைமுருகன் மேலே மீதும் வந்து சொல்லக்கூடிய அந்த விமர்சனமாக அரசியல் ரீதியாக விமர்சனம் வந்து அவர் வந்து சீமானுக்கு எதிராக பேசுகிறார், உள்ளுக்குள்ளேயே பேசுகிறார். குறிப்பாக சமீபமாக சீமான் அவர்கள் பேசியதாக வெளிவந்திருக்கக்கூடிய ஆடியோக்கள் எல்லாமே வந்து அவர்தான் வந்து இந்த மாதிரி சேனல்ஸ்க்கெல்லாம் எடுத்து கொடுக்குறார். குறிப்பாக திராவிடத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த சேனல்ஸ் எல்லாத்துக்குமே சீமானுடைய பெயரை கெடுக்கும் விதமாக இவர் தான் எடுத்து கொடுக்குறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு தானே. இதை குறைஞ்சபட்சம் கட்சிக்குள்ள அவரை இப்போ இதில் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, ஒரு பத்திரிகையாளர் சொல்ல வர்றது என்னன்னா, கட்சி தலைமை இதை விசாரித்து அவங்களுக்குள்ள தான் சரி தவற முடிவு பண்ணணும். நம்ம கட்சிக்குள்ளே இல்லை கிடையாது. நம்ம ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை சித்தாந்த ஆதரவில் தான் இருக்கணும்னு பல முறை பதிவு செய்திருக்கிறேன். இப்போ துரைமுருகன் பேசுனது எப்போ அப்படின்னு பார்த்தா அது பழைய பேட்டி, பழைய குரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கி வந்து அவர் கண்டிச்சிருக்கிறாரு. துரைமுருகனே ஒரு ஆண்டு மௌனமாக இருந்துட்டு விலைக்கு இருந்துட்டு அது பிற்பாடு தான் உள்வாங்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பிற்பாடு இன்னும் நிறைய தோழர்கள் அந்த மாதிரி விலைக்கு இருந்து பிறகு உள்ளே வந்து சேர்ந்தவர். ராஜீவ்காந்தி அந்த மாதிரி 2 முறை இருந்துட்டு 3ஆவது முறை தான் அவரும் போனதாக சொல்லி இப்படிலாம் நிறைய இருக்குது. அப்போ அந்த கட்சிக்குள்ளாக ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. ஒரு விமர்சனம் அந்த மாதிரி வந்தாலும் விசாரித்து அவர் கொஞ்சம் ஒதுக்கி சைலண்ட்டாக வச்சுட்டு இருந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு திரும்ப அவரை உள்ள இணைச்சிக்கிறதுன்னு அதற்குள்ளாக அவசரப்பட்டு வெளியில் போயிட்டு சொன்னவங்க இருக்கிற பட்டியலும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வெளியில் இருந்துட்டு நான் கருத்து சொல்கிறத விட அந்த கட்சிக்குள்ளாக அவங்க தான் விசாரித்து அவங்க தான் முடிவு எடுக்கணும். சாட்டை துறைமுருகன் வந்தது பழைய செய்தின்றாங்க. புதுசாக இருந்தது அப்படின்னாக்கா அது சீமான் அவர்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே தான் தெரியும். சாட்டை துறைமுடைய மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்குள்ளாக உட்காந்து பேசி உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து உறுப்பினராக உள்ளே போய் சேர்ந்தோம்னா இப்போ அதன் மீது நான் நேரடியான கருத்தை என்னால் வைக்க முடியும், வைக்கலாம். விமர்சனம் என்ற அடிப்படையில் ஒரு கட்சி சித்தாந்தத்தை தாங்கி வரக்கூடிய கட்சியில் நான் கவனித்து வார்த்தைகளை விட வேண்டியதாக இருக்குது. அப்போ இது வந்து ஏன் இது ஒரு வதந்தியாக நீங்கள் பரப்புற மாதிரி ஒரு செட்டப்பாக ஏன் செய்யக்கூடாது? கேள்வியும் வருது இல்லை. உண்மையாக பொய்யான்றதை தாண்டி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்னப்போ அரசியல் பேசுகிறீங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல நீங்கள் சீமானுக்கு எதிராக. என்னன்னா சித்தாந்தத்தின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய கொள்கை மீது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற அந்த பல விஷயங்கள் மீதும் உங்களுக்கு ஒரு பதிலையும் சொல்ல முடியல. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை எடுக்கிறீங்க? துரைமுருகன் இப்படி செய்கிறார், ஏகலைவன் இப்படி செய்கிறார், அது இப்படி செய்கிறது, இவர் இப்படி செய்கிறார், லட்சுமிகள் இப்படி பிறக்கிறார்கள், இப்படி நீங்கள் பல கதைகளை கொண்டுட்டு வரீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பின்னணியை வச்சுக்கிட்டு. அதனால் அங்கே வந்து உடனே முரண்பாடு இல்லை, எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் வக்காலத்து வாங்க வரல. பாதிக்கப்பட்ட தோழர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது அந்த கட்சிக்குள்ளே முடிவு எடுக்கிறது அவர் தானே. முடிவு எடுத்துகிட்டு அவங்க வந்து கூடி பேசி முடிவு எடுத்துகிட்டு இது வந்து சிலது சரியாக இருக்கும், சிலது சரியாக இருக்காது, கொண்டுட்டு போகிறது அவர். அது அதில் உங்களுக்கும் எனக்கு என்ன வந்தது? விமர்சனங்கள் வைக்கிறீங்க, இது சரியில்லை, நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் சொல்லியிருக்கலாம், மற்றவங்களும் சொல்லியிருக்கலாம், அதை ஏற்றி கொண்டுட்டு போகிறது அவர் தானே. நீங்கள் இப்படியே போகிறது சரியில்லை சீமான், உங்களுக்கு பெரிய சிக்கல் வரும், கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வர்றது சரியில்லை சொல்லலாம். தாண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது சரியாக போயிட்டுருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும், ஏதோ ஒன்று உடனே தூத்தணும், ஏதோ ஒன்று பண்ணி அதை வந்து இல்லைன்னா கூட உடைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கணும். இதுதான் உங்கள் நோக்கமாக இருக்குது. சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு அரசியல் வந்துடக்கூடாது. என்னடா வந்தோம் ஒரே வந்துட்டு கூட்டு கலவாணி விஷயமாக பண்ணிட்டு இருந்தால் ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே வெறுங்கையோட வீசிட்டு வந்து இன்றைக்கி வந்து பெரிய மடாதிபதிகளாக இருக்கிறோம், குறுநில மன்னர்களாக இருக்கிறோம்.
சேதுபதிகள் மறு உருவாக்கம் பெற்று வந்துட்டவர்களாக நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். இதுக்கு எல்லாம் எதிராக ஒருத்தர் வந்து கத்திட்டு இருக்கிறான். என்னோட பெரிய இம்சியாக போச்சு. இந்த எண்ணம் வருதா உங்களுக்கு? வருதா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கண்டக்டர் வேலை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிட்டத்தட்ட தென்னிந்தியாவுடைய ஒரு பெரும் குறுநில மன்னர் அவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் மாட்டு பண்ணை வச்சுக்கிட்டு இருந்தவர், திருச்சி மத்திய பக்கத்தில் பண்ணை வச்சுக்கிட்டு இருந்தவங்களாம் அங்கே ஒரு பெரும் குறுநில மன்னர். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அவர்கிட்ட அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ பெரிய குறுநில மன்னர். சோழ பேரரசை ஒரு கட்டத்தில் நெலிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் போய் சின்ன மன்னன் நடந்து போனோம். அந்த மாதிரிலாம் அவங்க இல்லை, பெருநில மன்னர்களாகவே இன்றைக்கி மாறி இருக்கிறாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 4, 5, 7, 8 பிரித்து குறுநில மன்னர்களாக வளர்ந்துருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்தன் வந்து பேசுகிறான், கொல்லி வைக்கிற மாதிரி ஒருத்தன் பேசுகிறான். யாரா அது சீமான்? வருதா உங்களுக்கு? வெறுங்கையோட வந்து இன்றைக்கி இவ்வளோ கோடிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளோ இதுவாக இருக்குது. திடீர்னு வந்து மண்டியை பிச்சுக்கிட்டார் ஒருத்தர், தெரியல உங்களுக்கு? அவுட்ஸ்டாண்டிங் 30,000 crores, 30,000 கோடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள ஒருத்தர் இருக்கிறார்ல, 87,000 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணது மணி பணம் பரிமாற்றத்தில் வந்து சிக்கி இப்போ உள்ள இருந்துட்டு இருக்கிறாரு. தொட்டுப்பார் அப்படின்லாம் வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன பாடுபட்டு இருக்காருன்னு தெரியல. எப்படி அவ்வளோ பணமும் வந்தது? இப்போ இந்த பணங்களுக்கு எதிராக இதெல்லாம் வந்து மக்களோட வரி பணம், நீ நானும் உழைச்சது, நீங்களும் நானும் வரி கட்டுறது, நீ திட்டன்ற பேரில் பாதிக்கு பாதி அடிச்சு கொண்டு போய் வச்சுக்கிறீடா பாவி. இதெல்லாம் மக்களோட பணம்டா. நாங்கள் ரோட்டில் இன்னும் அப்படியே இருக்கிறோம், இன்னும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறோம், நடுத்தூரில் நின்றுட்டு இருக்கிறோம். ரோடும் சரியில்லை, வீடும் சரியில்லை, தண்ணியும் சரியில்லை, கரண்ட்டு பில்லும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. எல்லாம் வந்தால் நீட்டு வந்து ஒரே இதில் விடிஞ்சிருன்னு சொன்னியா, அது இன்னும் விடியலைப்பா, இன்னும் பாவிகளாக பணத்தை வச்சுக்கிறீங்கன்னு ஒருத்தர் பேசுகிறான்ல, இது உங்களுக்கு எரியுது. அப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நீங்கள் மேலே விடுறீங்க. இதுதான் நோக்கம் உங்களுக்கு, புரியுதில்ல? அப்போ துரைமுருகன் மேலே இந்த விமர்சனம், ஏகலைவன் மேலே இந்த விமர்சனம், வினோத் இப்படி பண்ணுறாரு, அது கட்சி உள்விவகாரம். அது இருக்குந்தான், எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்குந்தான். இன்றைக்கி விட்டு பாருங்கள், அண்ணாமலை எத்தனை பேர் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க தெரியுமா? இன்றைக்கி சாயங்காலம் மட்டும் கொஞ்ச நேரம் மோடி ஒரு 3 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரோம் தமிழ்நாட்டுக்குள்ளார. அண்ணாமலை மேலே யாருக்கெல்லாம் பழி இருக்குது தீர்த்துக்கலாம், 3 நிமிஷம் டைம். எத்தனை பேர் படம் கட்டி நிற்கிறாங்க பார்த்துக்குங்க. நடக்குமா நடக்காதா? இருக்குது இல்லை, அதை பேசுங்களேன் கொஞ்சம். திமுக இன்னைக்கு தேதிக்கு 3 நிமிஷம் தான் டைம். 3 நிமிஷத்தில் உங்களுக்கான இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்கன்னு பார்த்தா அறிவாலயத்துக்கு முன்னாடி ரத்த ஆறு தான் ஓடும், தா கிருஷ்ணன் பாணியில். ஒருத்தருக்குள்ளாரே நான் சொல்ல வர்றது, இங்கே வர்றது இவர் அவர் மேலே குறை, அவர் மேலே இவர் குறை, இதானே. இதுக்கு உடனே இவர் மேலே பெரிய இது கட்டி சீமான் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு, நாம் தமிழர் பொலந்துருச்சு, பிரிஞ்சிருச்சு, என்ன கதை இதெல்லாம்? அது சொல்ல 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 எழுந்துக்கிட்டே இருக்குது, சொல்ல சொல்ல இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எத்தனை தீவிரவாதம் இதுன்னு தொடக்கத்திலேருந்து சொல்கிறாரு, இது தீவிரவாத நடவடிக்கைக்கான கட்சி அல்ல, புரியுதில்ல? அரசியல் பாதைக்கான கட்சி தான் இது. அங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் அரசியல் பாதையை முன்னெடுத்துட்டு அதன் மூலமாக தான் பேசணும் தானே பேசிகிட்டு இருக்கிறாரு. பொதுவாக என்ஐஏ வந்துட்டு பொதுவாக என்ன எனக்கு தெரிஞ்சு மத்திய புலனாய்வு மையம் எதுவாக இருந்தாலும் நிறைய ஆவணங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நிறைய கார்னர் பண்ணணும்னு உங்களை முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா உங்களுக்கு செட்டப் ஒன்று பண்ணி உங்களை தூக்கி உள்ளே வச்சிடும். இது நடக்கிற எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். இதில் வந்து நிதி வருது அப்படின்னு ஒரு ஒற்றை காரணம் சொல்லி நீங்கள் எல்லாரையும் அச்சுறுத்துறீங்கன்னு வச்சுக்க, இது எடுபடாது. இது உங்கள் கட்சிக்கு எத்தனை கோடிகள் வந்துட்டுருக்கு, எங்கே இருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டுக்கிற வழக்குக்கு நீங்கள் பொறுப்பேற்றுட்டு கூட முடிச்சு போட்டுக்கிறீங்களா? தடை பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் நடந்திருக்குதா? நடக்குது இல்லை? அப்போ அதையும் பேசுங்க. என்ன இதுக்கு மட்டும்தான் நிதி வருது, இதுக்கு மட்டும் நிதி வருதுன்னு ஒரு பெரிய பொய் பிரச்சாரத்தை பண்ணி புலமேர்ந்த மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு அச்சுறுத்துறீங்க. அந்த இளைய சமுதாயத்தை உளவியல் ரீதியாக நீங்கள் அச்சுறுத்துறீங்க. இது எடுபடாது ரொம்ப நாளைக்கு. இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2009 கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு ஃபயர் மாதிரி ஒரு பெரிய செய்தி வந்த ஞாபகம் இருக்க. அந்த கட்சியினுடைய இன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவரும் சொல்லிக்கிற வன்னியரசு தோழர், விடுதலை புலிகளுக்கு என்ஜின் மோட்டார் கடத்தினது துறைமுகத்தில் பிடிபட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் வந்து பெரிய அளவில் செய்தி வந்தது வழக்கு. அப்போ வந்தோடனே அந்த கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடியவர்களே என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஒருத்தம் போது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒழிக்க திருமாவளவனுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்குறதே இவர் தான். திருமாவளவன் கட்சி தடை பண்ணிட போகிறாங்க, திருமாவளவனை தூக்கி உள்ளே வச்சு. எனக்குள்ளே இன்றைக்கி எத்தனை பேர் நிர்வாகியாக இருக்கிறவங்க பேசுனாங்க, வெளிப்படையாக உள்ள பேசுனாங்க வன்னியரசு மேலே. என்ன ஆச்சு உங்களுக்கு? அது காலப்போக்கில் அது பொய்ன்னு தெரிஞ்சது இல்லை. நமக்கு அவங்க மேலே விமர்சனம் இருக்குது, அரசியல் நிலைப்பாடு, அது வேறு விஷயம். ஆனால் அவராக தானே நிற்கிறாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கு? எங்கே உடச்சிக்கிட்டு போனாரா, இல்லை தீவிரவாதத்தை வளர்த்துட்டாரா? அந்த மாதிரி அப்போ ஒரு பெரிய பரபரப்பாச்சு, ஒரு பெரிய பயமாச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய டெரரிஸ்டாக இருந்தாலும்
இவ்வளோ கோடிகளை வாங்கிட்டு இத்தனை மிஷினில் கடத்தினாரா? கட்டுக்கதைகள் நிறைய வந்தது. பல மிஷின் வாங்கி பல கோடிகள். இந்த போட் மிஷினு ஏதோ ஒன்று இன்ஜின் மிஷின், அது வெளிநாட்டிலேருந்து ஏதோ வர வச்சு இங்கேருந்து அனுப்புறதுக்காக அது முன்கூட்டியே திட்டமிட்டது. தாமதமாக வந்து சிக்கிடுச்சு, போர் முடிஞ்ச உடனே அப்படின்னு ஒரு வழக்கு அதில். அப்போ கிளைக்கதைகள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வன்னியரசு மேலே இஷ்டத்துக்கும் வந்துட்டு இருந்தது. திருமாவளவனே இதை பின்னிருந்து இயக்குகிறாங்க. பேர் தான் வன்னியரசு. திருமாவளவன் இதில் கைது பண்ணணும், திருமாவளவன் உள்ள தூக்கி போடணும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில். எத்தனை வந்தது உங்களுக்கு கிடையாது. பிறகு என்ன ஆச்சு? அது போல தான் இது வந்து உங்களுக்கு நீங்கள் கட்டுக்கதைகளை வந்து அழுத்தி விட்டுட்டே இருக்கிறீங்களே. இதில் வந்து டெல்லியிலையும் வந்து ஒரு பெரிய சதி இருக்குது, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. சதியும் பங்கும் இணைந்து மாநில அரசுடைய பங்கும் கட்டாயம் இருக்குது. இல்லைன்னா இது இவ்வளோ பெரிய கட்டுக்கதைகள்லாம் கியூ பிரான்ச். ஆமாம், புரியுதுல உங்களுக்கு? இல்லைன்னா ஏன் அந்த மாதிரி 2 ஏடுகளில் வர கட்டுரைகளுக்கான கவரை யார்கிட்ட கொடுத்தாங்க? ஏன்னா இந்த வழக்கும் ஃபர்ஸ்ட் கியூ பிரான்ச்ல இருந்து தான் அவங்க தான் அதை மாற்றினாங்க. கியூ பிரான்ச் நீங்கள் செட் பண்ணுறப்பவே திட்டம் போட்டு நகர்த்துறதில்ல. நீ எல்லாத்துக்கும் காரணம் இங்கே நீங்கள் அது இப்போ மட்டும் இல்லை வினோத். உங்களுக்கு பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடக்கம் இவர் தான் தொடங்குறாரு, அப்புறம் எம்ஜிஆர் வர்றது. இந்த தமிழ் தேசிய தளம்ன்றது இருக்கவே கூடாது. அந்த அரசியல் நீங்கள் பேசவே கூடாது. நாங்கள் தான் பேசிக்குவோம். கன்னடாவில் போய் நீங்கள் அந்த மாதிரிலாம் பேச முடியாது. கன்னட மண்ணில் ஒன்றும் இல்லை. அங்கே இப்போ காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்குது. அங்கே 60% தமிழில் பெயர் பலகை, 40% பிற மொழி, இங்கிலீஷ், ஹிந்தி, எது எதுனாலும் வச்சுக்கோ. மத்திய அரசாக இருந்தாலும் சரி, புரியுதில்ல? ரயில்வே, போஸ்டல், ஒன்று மற்றதெல்லாம் இருக்குல்ல, போஸ்டல், இப்போ எதுவாக இருந்தாலும் இப்படி தாங்க அங்கே அப்படி தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அது சட்ட வரைவாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. நம்ம இங்கே இருக்கிற ஆளுநர் மேலே விமர்சனம் வருதில்ல, அந்த மாதிரி அந்த ஆளுநர் அதை கிடப்பில் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு காங்கிரஸ் எம்பி டெல்லி பார்லிமெண்ட்டில் இந்த போக்கு நீடிச்சதுன்னா தனி கன்னட நாடு உருவாகும் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு மந்திரி பேசுகிறாரு பார்லிமெண்ட்டில், உங்களால் என்ன பண்ண முடிஞ்சதா? ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சதா உங்களால்? இப்போ தமிழ் அவன் 100% தன் இனம் மொழின்னு கன்னடம் நடத்திட்டு இருக்கிறதுக்கு விதத்தில் என்ன காரணம்னா அந்த மண்ணை சேர்ந்தவன். அது காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, பாஜக யார் வந்தாலும் பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லைன்றதில் ஒன்றா இருப்பாங்க, கன்னட மொழிக்கு முக்கியத்துவன்றதில் ஒன்றா இருப்பாங்க, கன்னடர்களுக்கு மட்டுமே வேலை முன்னுரிமைன்றதில் ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா அவன் அந்த மண்ணை சேர்ந்தவன். நீங்கள் ஏகலைவன் பேரை நீங்கள் திருடி வச்சுக்கிறீங்க. ஏன் தமிழ், நான் தமிழ்ன்றது நீ திருடி நான் தான் தமிழ்னு உட்காந்துங்கிறீங்க. ஒரிஜினல் வந்தவொடனே அவனை போலியாக்கி நீங்கள் காலி முடிச்சு, புரியுதில்ல? ஒரிஜினல் பட்டா எடுத்துகிட்டு வரான்ல, இவன் இருந்துச்சுன்னா அந்த வீட்டை வாங்கிட்டு வேண்டாம், அவனை போட்டு திருடின்னு போட்டுடுறாங்கல்ல. இதே தான் நடக்குதுங்க. டூப்ளிகேட் நீங்கள் உட்காந்துட்டு இங்கே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரிஜினல் வர்றது உங்களுக்கு ஏற்கலை. அப்போ ஒரிஜினலை காலி பண்ணணும், இப்படி வேணால் கட்டமைப்பு அரசியலை செய்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் அதனுடைய சுருக்கம். இப்போ அடுத்த முக்கியமான விவாதமாக விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி இருக்கிறார், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அது சம்பந்தமான செய்திகள் எல்லாமே வந்து போய்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக வந்து 2 விதமான கருத்துக்கள். குறிப்பாக வந்து அவர் வந்து பாஜக தான் அவரை இயக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாமே வந்து குற்றம் சாட்ட தொடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் ஒரு கட்சி தொடங்குறது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய திமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வந்து அவரை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தான் அவரை வந்து தூண்டி விட்டு இந்த கட்சியை தொடங்க வைத்திருக்கிறது. அதனால தான் பேரில் கூட பாருங்கள் திராவிடம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, பொதுவாக வந்து இப்போ தமிழ்நாடு அரசியல் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம். மாவோ சொன்னது 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது உண்டு. கட்சிகள் வரட்டும், விஜய் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய கட்சி தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றால், இன மொழிக்கு நன்மை பயக்கும் என்றால் வரவேற்கக்கூடியது ஒன்று. ரெண்டாவது, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைக்கக்கூடிய பேர்கள்லாம் வந்து திராவிடம் என்றதன் மீது மக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு வந்துக்கிட்டு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு நீங்கள் பார்க்குறது தான் நாம் தமிழர் கட்சிக்கு அலைக்கடல் மாதிரி கூட்டம். சமீபத்தில் ஒரு சாதாரண கண்டன போராட்டத்துக்கு கோவில்பட்டிலையும் இன்னும் ஒரு ஊரில் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் திரண்டிருந்தாங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில். இன்னும் மற்ற கூட்டம் போடலாம். இப்போ இது எல்லாம் வருமானு பார்க்குறப்ப ஒரு பொருள் வந்து பரபரப்பாக விற்பனை ஆகணும்னு டூப்ளிகேட் ஒன்று உற்பத்தி ஆகும்ல, வருதா இல்லையா? அதே பிராண்டில் வருதா இல்லையா? எழுத்து மட்டும் ஒன்று மாறி இருக்கும். இப்போ திராவிடன்னு போட்டுக்கிட்டு வந்த கட்சிகள் மீது ஒரு பெரிய வெறுப்பு மக்களுக்கு வந்துருச்சு. என்னன்னா அந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி வந்தவங்க எல்லாம் வெறுங்கையோட வந்தோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலதிபராக மாறுறான், அந்த மக்கள் மட்டும் ரோட்டில் நிற்கிறான், வேறு வழி இல்லை நம்ம. அதனால் 3ஆவதாக ஒருத்தர் வர்றான்னு பார்த்தா எவனும் வரல. இப்போ சீமான்னு ஒருத்தர் வந்துட்டு இருக்கிற பெரிய இப்போ கிட்டத்தட்ட இப்போ திரும்பிடுச்சு தடம் மாறி 1லிருந்து இன்னைக்கு 7 கிட்ட வந்திருக்கிறாங்க. இந்த தேர்தலில் இன்னும் அதிகமான சதவீதம் வரும் அப்படின்றத மக்கள் கூட்டம் வந்திருக்குது. யாருமே குவார்டர் கொடுத்தும் பிரியாணி கொடுத்தும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்தவங்க கிடையவே கிடையாது சத்தியமாக, புரியுதில்ல? அப்படி தான் வராங்க. எல்லாம் சொந்த செலவு பண்ணிட்டு தான் வராங்க.
நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஏறி போகிறாங்க, நிறைய பேர் பஸ் ஏறி போகிறாங்க. இன்னொருத்தர் ஒப்பாராங்கன்னா அவங்க வண்டியில் ஒட்டிகிட்டு போய் இப்படி தான் கலந்து பேசுகிறாங்க. அப்படி தான் அங்கே இருக்குது நிதி நிலைமை. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி வரப்போ நல்ல விளைச்சலாக இருக்குது. இதே ரகத்தை நம்ம வந்து விதைச்சா எப்படி இருக்கும்? உங்கள் தோட்டத்தில் நீங்கள் ஒரு நல்ல பயிர் போடுறீங்க, விளைச்சல் நிறைய தருது வினோத், நான் பக்கத்தில் சும்மா இருப்பேனா? புடுறா எப்படியாவது சுடுறா அந்த கத்திரிக்காயை திரும்ப அதிகம் போடு, நானும் விளைக்கணும், நானும் இருக்கணும். கரெக்டாக அதைத்தான் இப்போ விஜய் வந்து இருக்கு. விஜய் இப்போ அரசியலுக்கு வர வேண்டிய காரணம் என்ன இருக்குது? நேற்று வரைக்கும் இந்த மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை, இன்னைக்கு திடீர்னு வந்து அக்கறை வந்துடுச்சு. அந்த கேள்வி வருதா இல்லையா? இப்போ நாம் தமிழர் அதே கேள்வி நீங்கள் வைக்கிறீங்க. நேற்று வரைக்கும் சீமான் உங்களுக்கு அக்கறை இல்லை, இப்போ திடீர்னு அக்கறை வந்துடுச்சு அப்படின்னு கேட்டால் ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் ஒரு 20 ஆண்டு காலம் உங்கள் மேடைகளில் தான் நின்று பேசிக்கிட்டே இருந்தேன், அரசியல் பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக பேசிக்கிட்டு இருந்தேன், இனத்துக்காக பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த இனத்துக்கு ஒரு இழுக்கு வரும்போது நீங்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டீர்கள்ன்றதை நான் பார்த்தேன். வேறு வழி இல்லை, இப்படியான ஒரு கட்டமைப்பு வேணும்னு நான் தொடங்கினேன். அதை ஒட்டி அந்த அரசியல் அப்படின்னு நீளுது. கரெக்டாக உங்களுக்கு என்ன வந்துச்சு? இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணில் இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கு. இந்த சமீபத்தில் இந்த 2 ஆண்டு காலம் எதுக்காவது ஒன்று வாயை திறந்திருப்பீங்களா? அனிதாவுக்கு போனீங்கல்ல, இதுக்கு பிறகு ஒரு 12 அனிதாக்கள் பையனுங்களும் சேர்ந்து இறந்துருக்காங்களே, எங்கே போனீங்க? நீங்களும் நானும் இந்த மண்ணில் தான் இருக்கணும், இங்கே தான் விளையுது, இங்கே தான் சாப்பிடணும். இவன் இந்த விவசாயி செத்துக்கிட்டு இருக்கிறான், போராடிட்டு இருக்கிறான், எங்கேயாவது ஒரு முறை போய் நின்று இருக்கீங்களா? என்னை தாண்டி தான் இந்த மண்ணை நீங்கள் எடுக்க முடியும் எந்த திட்டத்துக்கு. இது விவசாய மண், இந்த விவசாயம் தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? சீமான மாதிரி, மற்றவங்கள மாதிரி எந்த விவசாயிகளோட நின்று இருக்கீங்க? எந்த தொழிலாளர் நின்று இருக்கீங்க? அரசு ஊழியர்கள் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காங்க? மருத்துவர்கள் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காங்க? உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உண்ணாவிரதம் இருந்து சாகக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது இந்த திராவிட மாடல் அரசு. குரல் கொடுத்தீங்களா அந்த மருத்துவர்களுக்கு? அதெல்லாம் இல்லை, இந்த தேதிக்கு பிறகு தான் நான் வருவேன், மக்கள் நலன் எனக்கு பிறக்கும், அதுக்கு முன்னாடி எனக்கு பிறக்குன்னா என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்லியினுடைய கைங்கரியம் இதில் இருக்குது. நாளைக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு விளைச்சல் நிலம் இந்த மண்ணில் இருக்கிறப்ப நமக்கு ஏற்ற மாதிரி மூட்டை கட்டிக்கிட்டு போகலாம். இவன் அந்த மண்ணுக்கு உண்டானவனாக தான் நம்ம மூட்டை கட்ட விட மாட்டான், புரியுதில்லை? மூட்டை கட்டி சுருட்ட விட மாட்டான், அது சரிப்பட்டு வராது. இவன் தான் நம்ம எப்படி வேணாலும் பேசி பேரம் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் இதுக்குள்ளே இருக்குதா இல்லையா? இப்போ டெல்லியினுடைய கை இதில் இருக்குதா இல்லையானா, இதுதான் நமக்கு ஏற்ற ஒரு அரசியல் களம் தமிழ்நாட்டில் இல்லை. அதிமுக கிட்டத்தட்ட அதில் ஒரு பகுதி எடுத்து கைக்குள்ளே வச்சாச்சு, திமுகவும் அப்படி இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு சிந்தனை, இது எல்லாரு மேலேயும் வெறுப்பாக இருக்குது, புது பிராண்டை ஒன்று கொண்டு வரணும். வந்தது எல்லாமே டூப்ளிகேட்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக ஏற்கனவே விளைஞ்ச பயிரெலாம் சின்ன அது விஷமாக தான் இருக்குதுன்னு நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா திரும்ப நீங்கள் சாப்பிடுவீங்களா? அதை காய்கறியை தொடுவீங்களா வேணும்? அப்போ புதுசாக ஒரு பிராண்ட் வந்திருக்கு, இந்த காயை சாப்பிட்டோன்னா உயிருக்கு உத்தரவாதெல்லாம், அது ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு தெரிஞ்சு அது ஓஹோன்னு ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் நீ அட்டையை போடுங்களா, போட மாட்டிங்களா? அதுதான் இப்போ நடக்குது. அந்த அட்டையை போடுறதுக்காக இவர் இறக்குறீங்க, தூண்டில் முள்ளா அவர் வராது இப்போதைக்கு. என்ன இப்போ கமலுக்கு இருந்த செல்வாக்கை விட விஜய்க்கா அந்த பேரை விட எங்கே இருக்கிறார் இன்னைக்கு? ப்ளீஸ் ஒன் சீட் கிவ் மீ அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ப்ளீஸ் ஒன்று வந்துட்டாரா? நிலமை வந்துடுச்சு இல்லை? இந்த மண்ணில் இந்த திமுகவை வேரோடு மண்ணோடு வீழ்த்துவேன் அப்படின்னு சுடுகாட்டு சாம்பலை நின்று உனக்காக உயிர் தியாகம் பண்ண 5 பேர் மேலே சத்தியம் பண்ணீங்க இல்லை? வீழ்த்துனீங்களா? ப்ளீஸ் ஒரே ஒரு சீட் வந்து நின்றுட்டீங்களா? யாரோடும் நான் கூட்டணி இல்லை, மக்களோடு தான் நான் கூட்டணி. திரும்ப சொல்லிட்டு இருந்தார்ல விஜயகாந்த், அவருடைய மனைவியார் அவர்களுக்கு வந்து என்ன நிற்கிறீங்க? மக்களுக்கான அதிகாரம், மக்களுக்கான புரட்சி, மக்களுக்கான தான் செய்வேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தது. ப்ளீஸ் ஒரு சீட்டு இந்த நாளைக்கு வந்துட்டீங்களா? இந்த சீட்டு அரசியலுக்குள்ளே நிற்கிறதுலேருந்து மாறுபட்டதான் இன்றைக்கி நிற்கிறது இல்லை இது நாம் தமிழர். பிறகு நீங்கள் அப்புறம் முடிவு நீங்களே சொல்லுங்களேன். அதில் இவ்வளோ விஷயத்தை நான் அடுக்கியிருக்கிறேன். இந்த அரசியல் வேறு நீங்கள் என்ன காரணத்துக்காக விஜயை கொண்டுட்டு வரீங்க? விஜயை வந்து வளர்க்கணும், அதே நேரத்தில் சீமான் மீது ஒரு தீவிரவாத முத்திரை குத்தி இதை சிதைக்கணும். இப்போ அந்த அளவுக்கு சீமானை சிதைக்கணும். விஜயை வளர்த்து எடுத்திங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மூட்டை கட்டி கூப்பிட்டுட்டு போகலாம். இவன் தானே விடமாட்டான், இங்கே விளையிறது இங்கே தான்ப்பா, இந்த மண்ணுக்கு உண்டானது இந்த மக்களுக்கானது தான் அப்படின்னு நிற்பாங்க. அப்போ நமக்கு ஏற்ற ஒருத்தர் வரணும்னு ஏன் இருக்கக்கூடாதுன்னு என்னுடைய கேள்வி. இவ்வளவு நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள், அந்த இடம் வருதா இல்லையா? திமுகவுடைய நிலைப்பாடு அதுதான். சீமானை விட விஜய் வளர்ந்தால் நாளைக்கு நம்ம வந்து கூட்டணி பேரம் பேசிக்கலாம். இவங்களுக்கும் அதுதான், இவங்களை நான் தனிச்சலாம் சொல்லலை, அதிமுகவுக்கும் அதுதான் இருக்குது. ஆனால் அவர் வந்து யாருடைய வாக்குகளை வந்து வாங்க போறாருன்னு ஒரு உத்தரவாதமே இல்லைல்ல. அவர் வந்து திமுகவுடைய வாக்குகளையும் வாங்கலாம், அதிமுகவுடைய வாக்குகளையும் எடுக்கலாம்.
ஏன்னா அதுதான் வந்து கிட்டத்தட்ட 30 விழுக்காடுக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்குது. ஸோ அவர்களை நோக்கி தானே அது நகரும். எடுத்தோடு சீமான் அவர்களை நோக்கி அவருடைய வாக்குகளை அவருடைய பிரிப்பார். வாக்குகளை பிரிக்கிற அரசியல் இல்லை, ஒரு தளம் இருக்குல்ல, சீமானுக்கு மாற்றாக ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. சீமான் வளர்ச்சியை விட இந்த வளர்ச்சி நமக்கு இருந்துட்டா சரி. அவர் இன்னும் தமிழ் தேசியம் பேசுவாரான்னு பேசல, எதுவும் பேசல. அதுதான் சொல்ல வரேன். அது நிலைக்குமா என்னன்றது நமக்கு தெரியல. நாளைக்கு கமலை விட நீங்கள் போயிட்டு ப்ளீஸ் ஒன்றுன்ற மாதிரி நிற்பீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன அதுக்கு மத்தியில் இன்னொன்று ஓடிட்டு இருக்குது. அந்த அம்மா வந்து பேசுது, நானும் எங்கள் குடும்பம் வந்து மியூசிக்கலாக தான் வந்தது, இசைக்காக வந்தது, பாட்டு பாடுவாங்க, அப்பா அம்மா எல்லாமே ஹைதராபாத்து தான். இவர் சொல்கிறாரு சந்திரசேகர், எனக்கு இங்கே வந்த புதுசில் தமிழ் எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அப்படின்னு சந்திரசேகர். இப்போ ஒன்று ஓடிட்டு இருக்குது, இவருடைய பின்னணி என்ன அப்படின்றப்ப இந்த மண்ணை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வந்துடவே கூடாது, அரசியலுக்குள்ளாக ஆண்டவே கூடாது, இப்படியான வெளியாட்கள் தான் வரணும், அந்த அரசியலை வளர்க்கணும்னு ஒரு செட்டப் இருக்குதான்னு தெரியல. இன்னொரு காரணம் உள்ளுக்குள்ளே வருதா இல்லையா? நம்ம அப்படி பேசல. இவரும் தமிழர் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓடிட்டு இருக்குது. இப்போ அது தெரியாதா உங்களுக்கு? பார்க்கல. ஓகே, எதுவாக கூட இருக்கு. நான் வந்து இப்போ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாக இருக்கிறாரு, அப்படிலாம் நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கும் காமராஜரை போல தூய அளவில் நின்று அருமையான ஒரு அரசியல் அவர் செய்த ஒரு சமூக நீதி புரட்சி இன்ன வரைக்கும் அந்த சமூக நீதினு சொல்லிட்டு அதுலேயே உழுந்து ஊறிக்கிட்டு இருக்கிறாங்களே ஒரு அரை நூற்றாண்டு. இந்த பெரிய உப்பு கண்டெல்லாம் போட்டு ஊற வைப்பாங்க, அந்த மாதிரி ஊறிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிடர்களே செய்யலை. காங்கிரஸ் செய்திருச்சு, அதை கூட வேணல. இப்போ பாஜக இருக்கல, மதவெறி இந்துத்துவா, அது செய்திருச்சு சமூக நீதி. பாஜக கட்சியில் 20% பட்டியல் சமூகம், இந்த அட்டவணை பட்டியல் சமூகத்திற்கான இடத்த தவிர வேறு யாரும் அதில் உள்ள நுழையவே முடியாது. முதல்ல அதை போட்டுருணுன்றான். அந்த நிர்வாகிகளை போட்டுருங்க. மாநில அளவில் மாவட்ட அளவில் 20% அவங்க இருக்கணும். அது செய்து உங்கள் கட்சியில் 20% கொடுத்துருக்கீங்களா திமுகவில், திராவிட கட்சியில்? அப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கெல்லாம் கூட வந்துருச்சு, இங்கே ஒன்றும் வரல உங்ககிட்ட. இதையும் பார்க்கணும் இல்லை? நீங்கள் ராசாவுக்கு இந்த வாட்டி சீட்டு தரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வருது. அவர் சமூக நீதியினுடைய பிறப்பிடத்தில் இருக்கிறார். அவர் அப்படி இல்லை, பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பாங்க பாருங்க. இல்லை தான் பெரம்பலூரில் அவர் கேட்டதாகவும், பெரம்பலூரில் தான் வந்து திருச்சி அமைச்சருடைய மகன் நிற்கிறார் அப்படின்னும், இவர் நீலகிரி நிற்கல வேற எங்கேயோ கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போ அவர் சமூக நீதி பேசுகிற கட்சியில் பொது தொகுதியில் நிற்க வைக்காத அவர் பட்டியல் சமூகத்தை காங்கிரஸ் செய்திருச்சுங்க வினோத். பாஜக கூட இன்னைக்கு அதில் நிறைய சேலஞ்ச் பண்ணிட்டு போகுது. நீங்கள் அதிலே ஊறிட்டு இருந்தீங்க, பெரியாருன்றீங்க. பாவம் அந்த மனுஷன் இருக்கிறதாருன்னா பாய்டால் குடிச்சு செத்துருவார் திரும்ப ஒரு முறை. அவங்க கூட நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் விஷம் குடிச்சே செத்துறேன்டா, இப்படி ஒரு கேவலம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஏற்கனவே துப்பிட்டார் உங்களை நிறைய. அது வேறு விஷயம். இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன்னா என் மேலே எறிவாங்க, சங்கின்னுவாங்க உடனே. இதெல்லாம் இப்போ பாஜக உலகம் செய்திருக்குதப்பா, நீங்கள் செய்யம்பா. நான் ஓமந்தூர் ராமசாமி வீட்டுக்கு சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ தெலுங்குன்னு நீங்கள் கேட்டிங்களா, நான் அந்த மாதிரி அடிப்படையில் சொல்ல வரல. அவர் இந்த மண்ணுக்கு உண்டான அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய குலசேகர தாஸ், ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய உறவினர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் திருப்பதி தேவஸ்தான போர்டுக்கு தலைவராக போட்டு வச்சுருந்தார். கனவுல நினச்சிருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் சேகர் பாபா அசைக்கவே மாட்டோன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? இந்த அறநிலைத்துறைக்கு எப்படிப்பட்ட இடம் அந்த இடத்துல வச்சுருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் இருக்கும்போது பட்டியல் சமூகத்து மக்களினுடைய பிரதிநிதித்துவம் பெரிய இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தார். பிறகு வந்து அவர் உங்களுக்கு காமராஜர் கக்கனை வச்சுக்கிட்டு இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் திராவிட கட்சி, சமூக நீதி கட்சி, மொழின்றது எனக்கு பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் வரட்டும். வந்துட்டார் நாளைக்கு ஒரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாராக இருக்கட்டும், நம்ம இவர் விஜய், சந்தோஷம் தானே. கடைசி வரைக்கும் இந்த மண்ணுக்கான அரசியல் அவர் விட்டு கொடுக்கலையா? இருந்ததில்லை. பிறகு காமராஜர்கிட்ட இந்த மொழி வரி மாநிலம் பிரிஞ்ச போது சில சர்க்கிள் வந்தது. அதை தாண்டி இந்த மண்ணுக்கான திட்டங்கள் வந்து நிறைய செய்துட்டு போய் அவர் போட்ட விதை தான் நீங்கள் இந்த பள்ளிக்கூடம்லாம் இருக்கிறது காமராஜர். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போயிடலன்னு சொல்ல வரல. ஆனால் இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுக்குள்ளே அந்த மொழின்ற பிரச்சனைக்கு நான் வரல, எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் யாருக்காக இருப்பீங்க, என்ன பேச போகிறீங்க, என்ன அரசியல், இதுதான் விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வளர்ந்துட்டார்னா நம்மளை மாதிரி ஒருத்தர் வந்துட்டார்ப்பா, அவர் கூட கொஞ்சம் சுமூகமாக கூட்டணி வச்சுக்கலாம். அதனால் விஜய் வளர்றதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சீமான் மட்டும் வளர்ந்துடக்கூடாது. நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம், ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் பாஜக உள்ள வந்துடும், சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. பல முறை இதை கேட்டு துப்பிட்டார். ஏன்னா பாஜகவை எதிர்க்கிறேன்னா பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க, அது நாட்டுக்கு நல்லதுன்னு ஒரு முறை கேட்டிருக்கீங்களா ஓட்டு? சீமானுக்கு ஓட்டு போட்டாதீங்க, பாஜக உள்ள வந்தோன்னா இது என்ன பேச்சாக இருக்குது? அந்த மாதிரி இவருடைய அரசியல். விஜய் வந்து வளர்ந்துட்டோம், சீமான் வளர்ந்துடக்கூடாது, அது இவங்களுக்கும் இருக்குது, ரத்தத்திலே ஊறி இருக்குது. அதான் விஷயம்.
இப்போ அடுத்த கட்டமாக இந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் ஒரு பக்கம் தீவிரமாக போயிட்டு இருக்கு. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு 6 தொகுதிகளுக்கு மேலே கிடையாது அப்படின்ட்டு திமுக முடிவு செய்திருக்கிறதாக தகவல். ஆனாலும் வந்து தொடர்ச்சியான அந்த பேச்சில் ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு. அதிமுக கூட்டணியில் யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலையே இன்னும் தெரியாமல் இருக்கு. திருப்பி பாஜக அதிமுகவுடன் இணையுமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் எதுவும் மாற்றம் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களா, இல்லை அதே தான் கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? மானமும் ரோசமும் கொஞ்சமாவது இவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு இருந்துச்சுனாக்கா ஒரு மாற்றம் வரும். இதில் மானம் நான் தப்பாக சொல்லலை. நான் ஒரு கட்சி வச்சுருக்கிறேன், எனக்குன்னு ஒரு ரோசம் மானம் இருந்துச்சுன்னா நான் என்னுடைய சுயநலத்தை விட்டு கொடுக்காம தான் நான் நிற்கிறேன். வாங்கூட வர கூட்டணி என்னுடைய ஓட்டு உனக்கு பயன்படுது, உங்கள் ஓட்டு எனக்கு பயன்படுது, 2 பேரும் சேர்ந்து வெற்றி எடுப்போம். அதான கூட்டணி. அதை விட்டுட்டு ஓட்டு மட்டும் எனக்கு வேணும், மற்றபடி உனக்கு நான் சீட்டெல்லாம் கிடையாது அப்படின்றப்ப என்னுடைய மானமும் தன்மானமும் அங்கே பாதிக்கப்படுதான் நான் நினைக்கிறேன்னா இல்லையா, அதை சொல்ல வரேன். மானமும் ரோசமும் இருந்தால் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு பின்னாடி இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த காங்கிரஸுக்கு 6 சீட்டுன்றீங்களே, உண்மையிலே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கு. அப்படி ஒரு வேளை அது 6 கொடுத்துச்சுனாக்கா இது பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு. ஏன்னா ஒத்த சீட்டு கூட வர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸு. அவ்வளோ துரோகம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன் இந்த இனத்துக்கு எதிராக, இனப்படுகொலையில். அதனால் ஒரு சீட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத நமக்கு 6 சீட்டு திமுக கொடுக்குதுன்னு நீங்கள் வந்து கோபாலபுரத்து வாசலில் விழுந்து கும்பிட்டுட்டு நெடுஞ்சாங்கலையா அந்த 6ன்றதை வாங்கிக்கிட்டு பேசாமல் போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் எங்கே உங்களுக்கு பலம் இருக்குது, எப்போ நிரூபிச்சிருக்கீங்க? சத்தியமூர்த்தி பவனை நீங்கள் இது வரைக்கும் சுற்றி வேலை செஞ்சு பார்த்ததில்லை, மாவட்டத்தை சுற்றி வேலை செய்து பார்த்ததில்லை. உங்கள் தலைகள் எங்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா கோபாலபுரத்தை சுற்றியே தான் இருந்திருக்குது, அறிவாலயத்தை சுற்றி இருந்திருக்குது. அறிவாலயத்தை காலையே பார்த்துட்டு இருந்தீங்க, ராகுல் காலை கூட நீங்கள் பார்த்ததில்லை. புரிதல் உங்களுக்கு? ராகுல் காலா அது அறிவாலயம் காலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் கால் தான் எங்களுக்கு முக்கியன்ற மாதிரி தான் நீங்கள் கட்சியை இங்கே வச்சுட்டு இருக்கிறீங்க. தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் கட்சி தலைமையே வந்ததுனாக்கா நீங்கள் சத்தியமூர்த்தி பவனில் ஒருவர் கூட சந்தித்ததில்லை சோனியா அவர்கள், யாரும் அறிவாலயம் போது தான் சந்திச்சிருக்கேன். நடந்துச்சா இல்லையா? அந்த அளவுக்கு உங்கள் கட்சி இங்கே இருக்குதுன்னு சொல்ல வரேன். இதில் வந்து உங்களுக்கு 6 தேசிய அளவில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு வேளை காங்கிரஸ் வந்துடுச்சுன்னா அது கிட்ட போய் உட்காந்து கூட்டணி மந்திரி சபைலாம் வாங்குறதுக்கு தேவைப்படும். நாளைக்கு இந்த வழக்குகள் விவகாரம்லாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு திரும்பவும் இந்த நேருவின் மகளே வருக ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம தொடரலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் காங்கிரஸ் வச்சுக்க நினைக்கிறீங்க. அவ்வளோதான ஒழிய காங்கிரஸுக்கு இங்கே செல்வாக இருக்குது சீட்டு கொடுக்கணும் எப்படி கொடுப்பீங்க? அது ஒன்று. அப்புறம் அடுத்தது கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள் வந்து நீங்கள் கிமு கிபின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு தீக்கதிர் பத்திரிகையில் ஏகலைவன் இப்படிலாம் வந்து பேசுகிறாருன்னு ஒரு கட்டமே போட்டு எனக்காக எழுதியிருக்கிறாங்க. தோழர்களுக்கு ரொம்ப வாழ்த்து. நம்ம என்ன சொல்ல வரோம், கம்யூனிஸ்ட்னா கம்யூனிஸ்டாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். கம்யூனிஸ்ட் மீது அவதூறை பேசலை. என்ன நீங்கள் வந்து மக்களிடம் வரியை கையேந்திரத்தை விட்டு நீங்கள் கோபாலபுரத்தில் கையேந்திர நிலைக்கு போயிருக்கிறீங்களே நம்ம சொல்ல வரோம். அந்த 25 கோடி வாங்கின விஷயத்துக்கு சொல்கிறோம். நம்ம இப்போ அவங்களுக்காவது ஒரு பெரிய அளவில் நம்ம வந்து இந்த மக்களுக்காக போகிறோம்னா உண்மையிலே கம்யூனிஸ்டனுடைய வீழ்ச்சின்றதை நான் ஒரு பெரிய ரத்த கண்ணீரோட நம்ம எல்லா மக்களுமே பார்க்குறேன். அது மட்டும் சரியாக இருந்திருந்தால் இன்றைக்கி இவ்வளவு சீர்கேடு வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்காது, டெல்லியில் நடந்திருக்காது. பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்டுடைய எண்ணிக்கை குறைய அந்த நாடு விற்பனைக்கு போயிட்டு இருக்குதா இல்லையா? போயிட்டு இருக்கிறதா இல்லை? இன்றைக்கி 4 பேர் தான் இன்னும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எம்பிக்கள் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஒரு காலத்தில் எப்படி இருந்துட்டு இருந்தீங்க, எதிர்த்து முடக்கிற அளவுக்கு இருந்ததில்லை. அந்த செல்வாக்கு எல்லாம் இன்றைக்கி இழந்துட்டு நிற்கிறீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு இப்போவாது கொஞ்சம் வேகம் இருந்து நீங்கள் சீட்டு நான் மக்களுக்காக இருக்கிறப்ப மக்களை திரட்டி நீங்கள் அந்த அச்சத்தை ஏற்படுத்தவே இல்லை இது வரைக்கும். மக்கள் பக்கமாக என்ன பேசியிருக்கீங்களா? திமுகவுக்கு முட்டு கொடுக்குறதுலேயே உங்களுக்கு பாதி நாள் போயிடுச்சு இல்லை? போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டம் மட்டும் கொஞ்சம் கவனிப்பாக இருந்தது. அது என்னென்னா அந்த தொழிலாளர்கள் பொதுவாக வந்து பெரும்பான்மை வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள். அதில் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் அவங்க நலன் இருக்குது. போக்குவரத்து அவங்களுடைய பென்ஷனு காசுலாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கே ஒரு 3 நாம நீங்கள் போடுற அளவுக்கெல்லாம் ஸ்கீம் கொண்டு வச்சு நிற்கிறீங்கன்னா அப்புறம் அவனுக்கு எரியுமே எரியாதா? திமுககார ரிட்டையர்டானவனுக்கும் வலிக்கும் இல்லை, குடும்பமும் வலிக்கும் இல்லை, எல்லாம் சேர்ந்து போராடுற நிலைக்கு வந்திருக்குது. தாண்டி நீங்கள் இந்த 2 வருஷத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் மக்களுக்கான எந்த பிரச்சனையாவது மக்களுக்காக பேசியிருக்கீங்களா, அறிவாலயத்துக்காக பேசியிருக்கீங்களா? அப்புறம் உங்களுக்கு எப்படி அந்த சீட்டு வந்து கூடுதலாக வரும், என்ன வரும்னு தெரியல. திருமாவளவன் தோழருக்கு 1ன்ற மாதிரி சொல்கிறாங்க, தெரியல எனக்கு என்னவா. காங்கிரஸுக்கு இல்லை, அவர் வந்து அவ்வளோ பெரிய ஜனநாயகம் வெல்லும் அப்படின்னு அவ்வளோ பெரிய மாநாடு நடத்தி அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி, ஈவன் சேலம் திமுக நடத்துகிற மாநாடை விட ஒரு பிரம்மாண்ட மாநாடுன்னு வந்து பேச பொருளாகி அதுக்கு முதலமைச்சரே வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் அவருக்கு 1 சீட்டு 2 சீட்டு தானா? அப்போ இன்னமும் அவரை குறைவாக வந்து எடை போடுதா திமுக? ஒன்று சொல்லட்டுங்களா, தப்பாக நினைக்கக்கூடாது, இது எடுக்கவும் கூடாது.
என்னதான் விசுவாசமாக இருந்தாலும் ரே நீ அந்த பண்ணைக்கு வெளியில் நில்லு, வீட்டு வாசல்லே நில்லுன்னு பண்ணையெல்லாம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆதிக்க மனப்பான்மை அது அப்படியே அறிவாலயத்துக்கிட்ட இருக்குது. இவர் அப்படியே திரும்ப பழைய தொழிலாளியாக அந்த பண்ணையம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, பண்ணையம் பார்க்கக்கூடிய திருமாவளவனாக இவர் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸை விட செல்வாக்கு குறைஞ்சதா விடுதலை சிறுத்தைகள்? சொல்லுங்கள். கம்யூனிஸ்டுகளை விட செல்வாக்கு குறைஞ்சதா விடுதலை சிறுத்தைகள்? உங்களுக்கு கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அந்த சமூகத்தினுடைய மொத்த வாக்குகள் 67% அப்படியே வாங்கி உங்களுக்கு கொடுத்தது. 100 ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா 67 பேர் திமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போட்டுக்கிறான்றது கணக்கு. மற்ற சமூகத்தில் அந்த மாதிரி ஓட்டு போடவே இல்லை. அந்த அளவுக்கு உழைப்பு திருமாவளவன் இருந்தது. பேசாமல் காங்கிரஸ் கொடுக்குற 6 நாடாளுமன்ற தொகுதி நீங்கள் விசிகாவுக்கு கொடுத்துட்டு இங்கே கொடுக்குற ஒரு தொகுதி வேணால் நீங்கள் காங்கிரஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அது பெரிய அளவில் உண்மையிலே அந்த ஒரு தொகுதியை காங்கிரஸுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம். ஒரு தொகுதியை இந்த கன்னியாகுமரி கொடுக்கலாம். ஏதோ ஒரு தொகுதி ஒன்று கொடுத்தா அது வந்து கோடி புண்ணியம் சொல்லிட்டு கும்பிட்டு வாங்கிக்கணும். மறுபேச்சு பேசக்கூடாது காங்கிரஸ். ஏன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே கொடுக்குற 6 நீங்கள் விடுதலை சிறுத்தைகளை கொடுத்துருந்தீங்கன்னாக்கா நீங்கள் முற்போக்கு பேசலாம், புரட்சியை பேசலாம், சமூக நீதியை பேசலாம், எல்லா அழிச்சாட்டியும் நீங்கள் பேசக்கூடிய தகுதி இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் இப்போ ஒரு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க? தோழர் வந்து அதெல்லாம் நீங்கள் வெளியில் இருக்கவங்க யாரும் பேசாதீங்க, எங்களை யாரும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, நாங்கள் இப்படியே தான் போயிட்டு அந்த சோத்துலேயே அப்படியே சாட்சி முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம், அது எங்கள் நிலைப்பாடுனா அது இருந்துட்டு போட்டோம். அந்த சமூக மக்களுக்கான ஒரு அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல, யாரை அவமதிக்கிறதா இருக்குது? இந்த சமூகத்தை அவமதிக்கிறதா இல்லையா? ஒரு தெருவில் கூட முழுசுமாக ஒரு 500 பேர் 100 பேரை கூட்ட முடியாத காங்கிரஸுக்கு 7 நாடாளுமன்ற தொகுதி, இவ்வளவு செல்வாக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்குன்னா அப்போ அந்த அரசியல் பிழை அங்கே இருக்குதா இல்லையா? திமுக கிட்ட இருக்குதா இல்லையா? ஆதிக்க மனப்பான்மை நீ என்ன தான் இருந்தாலும் சரி, நீ பண்ணையம் பார்க்குறோம் வாசலில் நில்லு, அறிவாலயம் வாசலில் நின்றுக்கோ. கரெக்டாக தப்பாக என்ன பேசியிருக்கிறேன் நானே? இல்லை. பண்ணையம் பார்க்குற திருமாவளவன் நீங்கள் வாசலோட நின்றுக்கோ, ரொம்ப பங்கெல்லாம் கேட்டாத, பொது தொகுதிக்கெல்லாம் ஆசைப்பட்டாத, என்ன அதனால அவன் லிமிட் இவ்வளோ தான். அவன் ஒன்றுமே இல்லாமல் இருப்பான், ஆனாலும் எங்கள் ஆள் சமமாக இருப்பான். நாங்கள் நடத்துவது பாரு 7 தொகுதி 6 தொகுதி காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். கம்யூனிஸ்ட்டு 2 கொடுத்துருக்குறோம், புரியுதில்ல? ஒரு இதுக்குமே இல்லை மதிமுக, அதுக்கு ஒரு எம்பி சீட்டு. அப்போ இதெல்லாம் நீ கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இதில் இந்த விகிதாசார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சமூக நீதி படுகொழி பள்ளத்தில் படுத்துக்கிச்சா உங்ககிட்ட, அதுவே சமாதி கட்டிக்கிச்சா, இதுலேயும் சமூக நீதி இல்லை உங்ககிட்டன்னு சொல்ல வரேன். அதான் திருமாவளவனை நீங்கள் வஞ்சிப்பது அது பெரிய செய்த ஒரு சமூக நீதி படுகொலை. அதாவது காங்கிரஸ் கொடுக்குறது தூக்கி இங்கே கொடுத்தீங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு. பெரியார் பேரை காப்பாற்றுற மாதிரி இருக்கும், அண்ணா பேரை காப்பாற்றுற மாதிரி இருக்கும், என்ன உங்கள் சமூக நீதி நீங்கள் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். உண்மையாக உழைச்சவங்களுக்கான கூலியை நீங்கள் கொடுப்பதாக இருக்கும். உரிமையை தான் கேட்குறாங்க அங்கே. ஆனால் எனக்கு என்ன தெரிஞ்சு அவங்களே எஜமான் ப்ளீஸ் நாங்கள் 2 சீட்டுக்கு மேலே வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஏதோ 3 சீட்டு 4 சீட்டு அதில் 3 தொகுதி வந்து பட்டியல் சமூகத்துக்கு, ஒன்று வந்து பட்டியல் அல்லாத சமூகத்துக்கு பொது தொகுதி வேணும்னு கேட்குறதா சொல்ல வராங்க. லாட்ரி சீட்டு நடத்திட்டு இருக்கிறாருல, அவருடைய மருமகன் வந்து இப்போ விசிகாக்குள்ளே இருக்கிறாரு, அவருக்கு ஒரு தொகுதி வந்து வேணும். மொத்த செலவை நான் பார்த்துக்கிறேன், மற்ற தொகுதி விசிகாவுக்கு கொடுக்குற மற்ற தொகுதி செலவை நான் பார்த்துக்கிறேன், ஒரு தொகுதி மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரி பேசியிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. அதனால் ஒரு பொது தொகுதின்னு கேட்குறாங்க. எப்படி அது அவங்க அரசியல், அவங்க உள்ள கட்சி, அவங்க உட்கட்சி விசிகாவுது. ஆனால் திமுக வந்து இந்த இடத்துல இந்த நேரத்தில் வந்து விசிகாவை தவிர்த்ததுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னீங்களே, கேள்வி கேட்டிங்கல்ல, கூட்டணி மாறுமான்றதுக்கு வழி இருக்குமால, அதெல்லாம் நடக்கலாம். தெரியல. நாங்கள் எப்பயுமே சீட்டு கிடைக்கலன்றப்ப தானே புரட்சியெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். 3வது அணி 4வது அணி 5வது அணின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கலாம். சீட்டு கிடைக்காதவங்களாம் இப்போ வந்து இப்போ ஐயா வைகோவுக்கு ஒரு சீட்டு கூட இல்லைன்னு சொல்லி பாருங்கள். நாளைக்கு காலையிலே 3வது அணி மீண்டும் வந்து இந்த ஸ்டாலினுக்கு என்ன தெரியும், பச்சை படு துரோகி கலைஞர், பச்சை படுகொலை செய்தவன் அப்படின்னு ரத்த கண்ணீர் வருதா இல்லையா பாருங்கள். நீங்கள் இல்லைன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு வார்த்தையை பாரு, அப்படியே நாளைக்கே 3வது அணி பிறக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆனால் எழுதி தர சேலஞ்சு பண்ணுறேன். அவருக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லி பாரு, எங்கேயாவது நுழைஞ்சு உடச்சி 4 பேரை கொண்டு வந்து இந்த பக்கம் பண்ணுவோம். இது ஒரு அரசியல் வினோத், சீரியஸாக சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த கூட்டணியில் வந்துட்டு மாற்று வழி ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு முயற்சி எடுப்பதாக செய்தி. பாஜக, தேமுதிக, அதிமுக, அப்புறம் இந்த பக்கத்தில் இந்த சீட்டு பிரச்சனையில் எப்படி முட்டிக்கிட்டு வரவங்களோ எல்லாம் பிரித்து அந்த பக்கம் கொண்டு போய் ஒரு பெரிய அணியாக நிறுத்திடலாம். பாஜக தலைமையில் அல்லது அதிமுக தலைமையில் இந்த முரண்பாடெல்லாம் பேசி டெல்லியில் அதுலேயும் பேசியிருக்கிறாரு, பாஜக கிட்ட பேசியிருக்கிறாரு, அண்ணாமலை கிட்ட பேசியிருக்கிறாரு, எடப்பாடி கிட்ட பேசியிருக்கிறாரு. ஸோ அது ரெண்டுக்குள்ளே ஒரு இணைப்பு வந்துச்சுன்னா அடுத்தது தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிற கட்சி ஒருங்கிணைச்சிட்டாக்கா திமுக அதோட போயிடும்ல. கிட்டத்தட்ட மேஜர் ஓட்டுகளை வச்சுருக்கிறது எல்லாமே தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும்.
பாஜக இப்போ சமீபத்தில் ஓரளவுக்கு செல்வாக்கு வந்திருக்கின்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து திமுகனுடைய அந்த அதிமுகனுடைய அந்த அந்த சிக்கல்லாம் முடிஞ்சு ஒன்றா வந்து நிற்கிறப்ப அது பெரிய வெற்றி தரக்கூடிய கூட்டணியாக மாறுன்ற முயற்சி ஜி.கே. வாசன் எடுத்துகிட்டு இருப்பதா சொல்கிறாங்க. எப்படி மாறலாம் தெரியல. தெரியல உங்களுக்கு நாளைக்கு முடிவாகுது எல்லாமோ. இன்றைக்கி நைட்டு வரைக்கும் நாங்கள் கூட்டணி மாறுறதா இல்லையான்னு பேச்சுவார்த்தை நடத்தவங்க கட்சியெலாம் நான் பார்த்துருக்குறேன் என் அனுபவத்தில். நாளையோட முடியுது, அறிவிக்கணும். இன்றைக்கி நைட்டு 2 பக்கமும் பேசிகிட்டு இருந்தாங்க. 2 பக்கமும் 2 வாசல் வச்சுக்கிட்டு அங்கே நீ எத்தனை சீட்டு சொல்லி, இங்கே எத்தனை சீட்டுன்னு சொல்லி கடைசியாக எது கூடுதலாக வருது அங்கே போய் சேர்ந்த கட்சியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆக இப்போ வந்து இதை கூட்டணியை பற்றி பேசி ஒன்றும் இல்லை. இன்னும் 4 இருக்கிறது. எத்தனை பேர் சட்டை கழிச்சுன்னுலாம் வெளியே வருவாங்கலாம் தெரியாது. பார்த்து நம்ம அதை இறுதியாக சொல்லுவோம் நம்ம. நன்றி சார். பல்வேறு கேள்வி. ரொம்ப நன்றி, வணக்கம்.